வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வழமையாக ஜீவா சினிமாவில் நம்ம என்னென்ன கருத்துக்கள், அதாவது நம்ம ஜீவா சினிமாக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குல்ல. வெறுமனே சினிமா விமர்சனம், இந்த சினிமாக்காரங்களை புகழ்றது, ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்ல மட்டும் பேசுறது, வாவ் இந்த படம் மாதிரி இந்த மியூசிக் வாய் போ போ அப்படின்னு பேசுற மாதிரி இல்லாம, ஆழமாவும் தரவுகளுடனும் வரலாற்று பார்வையுடனும் சினிமாவை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஜீவா சினிமாவினுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த வகையில இன்னைக்கும் மக்களுக்கு, ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல போறேன். அது யார் மூலமா தான்? நடிகர் பிரகாஷ்ராஜ் மூலமா. பிரகாஷ்ராஜ் அவர்கள் பழனியில் பரப்புரை செய்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை ஆதரித்து. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் சில முக்கியமான செய்திகளை பதிவு செய்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே இருக்கு. அதில் அவர் சொல்லியிருக்கிறது, ஒன்று, திராவிட மாடல் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வருது. ரெண்டாவது, பாஜகவிடம் தன் கட்சியை அடகு வைத்த ஒரு அடிமை மாடல் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வருது. மூணாவது அவர் சொல்லியிருக்கிறதா முக்கியம், சினிமா மாடல். சினிமால எதுவுமே சாத்தியம். அவர் சொல்றாரு, சினிமால என்ன வேணாலும் சாத்தியம். 2.5 மணி நேரத்துக்குள்ள ஒருத்தன் சிஎம் ஆகலாம், பிஎம் ஆகலாம், குடியரசுத் தலைவர் ஆகலாம், அமெரிக்க அதிபர் ஆகலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆயிடலாம். ஏன்னா அது சினிமா. படிக்காத ஒரு தற்கூரி, படிப்புனா என்னன்னு தெரியாதவன், 6ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாத ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சினிமால அவன் டாக்டரா நடிக்கலாம். கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தர் சர்ச்சு ஃபாதரா நடிக்கலாம், கோவில் குருக்களா நடிக்கலாம். ஏன்னா அது சினிமா. சினிமா யாரை வேணாலும் என்ன வேணாலும் நம்ம கற்பனைக்கு ஏத்தாப்புல இது பண்ணிக்கலாம். அவன் விருப்பப்பட்ட பெண்ணோடலாம் கதாநாயகியா நடிக்கிற மாதிரி, அவன் வாழ்க்கையில எதெல்லாம் அமையுதோ அதெல்லாம் அவனுக்கு அமைகிற மாதிரி கற்பனையா நடிச்சுக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அப்படி அல்ல. இந்த மாதிரி கற்பனைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், கற்பனைகளால் தனக்கு ரசிகர் கூட்டத்தையும் பணத்தையும் சம்பாதித்து கொண்டவர்கள், அரசியலுக்கு இதே மாதிரி உங்களுக்கு நான் செய்வேன், சர்க்கார் படத்துல நான் சிஎம் ஆகிற மாதிரி உங்களுக்கு நான் ஒரே நாள்ல புரட்சியை உண்டு பண்ணிடுவேன், அந்த படத்துல எம்எல்ஏ அடிச்ச மாதிரி நான் அடிச்சிருவேன், ஒரே நாள்ல நான் கருப்பு பணத்தை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சினிமால பேசின டயலாக் நடிகர்கள் பேசிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பிரகாஷ்ராஜ், இதையெல்லாம் நம்பாதீங்க, தயவு செய்து இந்த நடிகர் கூட்டத்தை நம்பாதீங்கன்னு நடிகரான பிரகாஷ்ராஜ், கில்லி படத்துல இருந்து விஜயோட எல்லா படத்திலையும் பணியாற்றிய நடிகர் பிரகாஷ்ராஜ் சொல்றாரு. நாளைக்கே எனக்கு இன்னொரு படம் நடிக்கணும், பிரகாஷ்ராஜை கூப்பிடுங்கன்னு விஜய் கூப்பிட்டா பிரகாஷ்ராஜ் போய் நடிச்சுதான் தருவார். அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜை விஜயை நம்பாதீங்கிறார். அந்த விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து அவர் கேட்கிறாரு, என்ன அடிப்படையில் அவரை நம்புறீங்க? விஜயோட டான்ஸ் பிடிச்சிருந்தா அவர் அழகா சொல்றாரு, தொண்டைக்குள்ள 3 விரலை அப்படி விட்டு விசிலடிச்சு வீட்டுக்கு போய் உண்மையான அரசியல் என்ன, மக்களுக்கான பிரச்சனை என்னன்னு பாரு. விஜயோட டான்ஸ் பிடிச்சிருக்கு, நடிப்பு பிடிச்சிருக்கு நீ நினைச்சேன்னா தொண்டைக்குள்ள 3 விரல் போதும். விஜய்க்கு 3 விரல் தொண்டையில விட்டு இப்படி விசிலடி போதும். அதை தாண்டி விஜய் ஒருத்து இல்லை, அந்த விசிலுக்கு தான் அவர் ஒருத்து. மக்களுக்கான குரல் எழுப்புகின்ற அந்த பிரச்சனைகளை குரல் இருக்கக்கூடிய தன்மையோ அரசியல் உணர்வோ எந்த ஒரு தலைமை பண்பும் ஆளுமையும் இல்லாதவர் தான் விஜய். கிட்டத்தட்ட செவுல்ல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு, விஜய் ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாத ஆளு. இந்த அரசியலை பொறுத்தவரை சினிமால அவர் டான்சர், அதை நம்ம மறுக்க முடியாது, அவர் மாதிரி டான்ஸ் ஆட முடியாது. அதை பத்தி நம்ம பேசல. இன்னைக்கு நாட்டை தீர்மானிக்க போறது விஜயோட டான்ஸ் இல்ல, மக்கள் பிரச்சனையை பேசுறது யாரு? இன்னைக்கு டெல்லி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அழகா சொல்றாரு. அயோத்தி அங்க கலவரம், மத கலவரத்தை தூண்டி விட்டுட்டு திருப்பரங்குன்றத்துல முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரத்துக்கு பாஜக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பழனிக்கு வருவாங்க. எங்கெல்லாம் கடவுள் தலம் இருக்கோ, முருகன் இருக்காரோ, விஷ்ணு இருக்காரோ, சிவன் இருக்காரோ, அங்கெல்லாம் கடவுளை பிரச்சனை பண்ணிட்டு பழனியில இருக்க முஸ்லீம்களை அடிச்சு வரட்டுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பிரகாஷ்ராஜ் எச்சரிக்கிறார். இப்ப இந்த பிஜேபி, இந்த இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடியவர்கள், பாஜகனா என்ன, இந்துத்துவானா என்ன, அந்த நோக்கம்னா என்னன்னு தெரிந்தவரா இருக்கணும். அப்படிப்பட்டவர் விஜய் கிடையாது. அவரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறார், நான் பேசின அரசியல்ல கால் தூசி நீ பேசியிருப்பியா? நான் பேசின அரசியல் இந்த பாஜகவை எதிர்த்து, டெல்லி ஆதிக்கத்தை எதிர்த்து, இந்த மத்திய அரசினுடைய எதேச்சதிகார போக்கை எதிர்த்து, இந்த ஜிஎஸ்டியை எதிர்த்து, வரி பயங்கரவாதத்தை எதிர்த்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன், ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கேன், படத்துல நடிச்சுட்டு இருக்கேன். இருக்கிற தயாரிப்பாளர்கள், டைரக்டர் முக்காவாசி பேர் பிஜேபிக்காரங்க தான். இருந்தாலும் நான் துணிச்சலா பிஜேபியையும் மோடியையும் தோலுரித்து கொண்டு இருக்கிறேன். நீ பெரிய ஹீரோ தானே விஜய், அப்படி பெரிய ஹீரோ தானே. பிரகாஷ்ராஜ் அவ்வளவு பெரிய ஹீரோ இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய ஹீரோ சினிமாவில் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து வசனம் பேசி அடிச்சு நொறுக்கி விசில் வாங்கக்கூடிய விஜய் அவர்களே, மோடியை எதிர்த்து நீ என்ன பேசியிருக்க? பாஜக எதிர்த்து என்ன பேசியிருக்க? சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போதும் அரசியலுக்கு வந்த பிறகும் என்ன பேசியிருக்க? இன்னைக்கு எவ்வளவு மோசமா தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். நமது மொழியை, மண்ணை, மக்களை நாசக்கடாக்கிட்டு இருக்கா. நீ மறு தொகுதி சீரமைப்புன்னு ஒரு மிகப்பெரிய மோசடியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எம்பிக்கள் எண்ணிக்கை குறையிறாங்க.
என்ன போராட்ட தெருவில் இருந்து மோடியை எதிர்த்து சத்தமா நீங்க பேசியிருக்கீங்க? உங்க கட்சி தொண்டர்கிட்ட திமுக எதிரி, கலைஞர் எதிரி, ஸ்டாலின் எதிரி, இதை தவிர்த்து வேற என்ன நீங்க சித்தரிச்சிருக்கீங்க, பேசியிருக்கீங்க? உங்களுக்கு தெரியும். அதான் பிரகாஷ்ராஜ் தன்னை எடுக்கிறார். ஃபார் டேக்கன் மீ, என்னை எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்னை எடுத்துக்கோ, டேக் மீ. நான் பேசினதுல நீ என்ன பேசியிருக்க? நான் பேசின அரசியல், நான் ஒரு சாதாரண வில்லன் நடிகர், கன்னடம், ஆந்திரா, தமிழ், மலையாளம் நடிக்கக்கூடிய ஒரு வில்லன் நடிகர், குணச்சித்திர நடிகர். நான் பேசுற அரசியல்ல உனக்கு கால் தூசி பேச தெரியுமா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மன்சூர் அலிகான் பேசின அரசியல விஜய் ஏதாவது பேசியிருக்காரா? மன்சூர் அலிகான் நீங்க நடிச்ச படங்கள் எல்லாம் வில்லனா நடிக்கக்கூடியவர். அவர் பேசின தமிழர் அரசியல், ஈழத்தமிழர் அரசியல், சாதி ஒழிப்பு அரசியல், சுற்றுச்சூழல் அரசியல், அவருடைய அரசியல் நம்ம ஏற்கிறோம் மறுக்கிறோம். ஆனா அந்த மனிதன் ஒரு சாதாரண நடிகராக இருந்து 20 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தில் பேசிய அரசியல் ஏதாவது நீ பேசியிருக்கீங்களா? மன்சூர் அலிகானும் பிரகாஷ்ராஜும் சக ஹீரோக்களை விடுங்க, இதே மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிப்பவர்கள் கூட தங்களுடைய அரசியல் உணர்வை வெளிப்படுத்திட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்கெல்லாம் நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு ஒருபோதும் சொன்னதில்லை. இந்த பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள், மன்சூர் அலிகான் போன்றவர்கள். சத்யராஜ் அவர் ஒரு ஹீரோ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர், இப்ப சீனியர் ஹீரோ அவரு. இருந்தாலும் அவருடைய படங்களில் பகுத்தறிவு பிரச்சாரம், பெரியாரை அடையாளப்படுத்துவது, நாத்திய பிரச்சாரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வப்போது வெளிப்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாமல் சினிமாவுக்கு வெளியே சத்யராஜனுடைய பங்கு அதிகம் இல்லையா? ஈழத்தமிழர் விடுதலையா இருக்கட்டும், ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும், ஆணவ படுகொலையா இருக்கட்டும், உடுமலை சங்கர் கௌசல்யா பிரச்சனையா இருக்கட்டும், எங்க சாதி கொடுமை நடந்தாலும் அதை கண்டித்து தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்துடன், தியாகுவுடன், பெரியார் தீகாவுடன் இணைந்து ஐயா குளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன், திராவிடர் கழகம்னு எல்லா முற்போக்கு இயக்கங்களுடன் துணிந்து வந்து நிற்கிறாரே. உளவுத்துறை பார்த்தா பார்க்கட்டும், தயாரிப்பாளர் பணம் போனா போகட்டும், பாகுபலி பிரச்சனையா, நான் காவிரி பிரச்சனையில தமிழனுக்கு சப்போர்ட்டா பேசுவேன், இதனால கன்னட படமே தெலுங்கு படம் வாய்ப்பு போனா போயிட்டு போதுங்கிறார். இந்த துணிச்சல் விஜய்க்கு இருக்கா? தன்னுடைய மாஸ்டர் படம் கொரோனா காலத்துல சீட்டு கம்மியா வெளியிட்டிருப்ப பதறாரு. ஏன்னா சீட்ல நிறைய பேர் வந்தாதான் பணம் வரும். கம்மியான சீட்டு கொடுத்தா ரசிகர் உயிரோட இருப்பான். விஜய்க்கு அது முக்கியம் இல்லை. ரசிகர் உயிரோட இருந்தானா இல்லாட்டி என்ன, என் படத்துக்கு கூட்டம் வந்து கலெக்ஷன் ஆகணும், அதனால ஓடிடி ரிலீஸ் பண்ணக்கூடாது, சீட்டும் எனக்கு முழு சீட்டு வேணும், இப்படி கேட்டவங்க தான் இவங்கலாம். ஆனா சத்யராஜ் எனக்கு பட வாய்ப்பு போனாலும் பரவாயில்ல, நான் தமிழர் அரசியல் பேசுவேன், காவிரியில தமிழனுக்கான உரிமையை கொடுப்பேன் நாங்க. அப்ப சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், மன்சூர் அலிகான், ஏன் இயக்குனர் அமீர் பேசுகின்ற தமிழர்களுக்கான அரசியல், நீட் எதிர்ப்பு அரசியல், புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு அரசியல், இஸ்லாமியர்களை தீவிரவாதியா சித்தரிக்கும் போது வருகின்ற குரல்னு அமீர் பேசின அரசியலை நீங்க பேசியிருக்கீங்களா? இவங்களுடைய கால் தூசி வருவீங்களா? அமீர் கால் தூசி, சத்யராஜ் கால் தூசி, மன்சூர் அலிகான் கால் தூசி, பிரகாஷ்ராஜ் கால் தூசி. இவர்களெல்லாம் படத்தில் வில்லன்களாக இருக்கலாம், ஹீரோக்களா இருக்கலாம், குணச்சித்திர நடிகராக இருக்கலாம். அரசியல் களத்தில் உண்மையில் மக்கள் பிரச்சனையை பேசுகிற கதாநாயகர்கள், அரசியல் நாயகர்கள், பொலிட்டிக்கல் ஹீரோஸ். ஆனா நீங்க அரசியலில் ஜீரோவா இருந்துகிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு ரசிகர்களை பின்னாடி டயருக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி ஓட வர வச்சு அதை ரசிச்சுக்கிட்டு பண்ணையார் மாதிரி எனக்காக சாகுறியா, எனக்காக வெயில நிக்கிறியா, எனக்காக பொம்பளைங்க கேவலமா பேசுறீங்களா, மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சுய இன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நபரா நீங்க இருக்கீங்க. ஆனால் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் உங்களை பார்த்து நான் பேசின அரசியல் கால் தூசி வருவியான்னு கேட்டிருக்காங்க. நீங்க உண்மையிலே பிரகாஷ்ராஜுக்கு பதில் சொல்லுங்க. விஜய் அவர்களே, இவ்வளவு அரசியல் பேசியிருக்கேன், பிரகாஷ்ராஜ் பேசியிருக்காரான்னு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க பார்ப்போம். உண்மையிலே போட்டீங்கன்னா அதை எடுத்து கூட நான் ஜீவா சினிமால பேசுறேன். நான் மக்களுக்கு, ரசிகர்களுக்கு சொல்றது, சினிமாவை ரசிங்க, விசிலடிங்க, போங்க. அரசியலுக்கு இவங்கெல்லாம் வரணும்னு நினைக்காதீங்க. நாடு சுடுகாடா மாறிடும். அதான் நடக்கும். அதைத்தான் பிரகாஷ்ராஜும் மறைமுகமா ரொம்ப அழகா மக்களுக்கு எடுத்து வச்சிருக்காரு. இது போன்ற சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல், அரசியலுக்கு பின்னால் உள்ள பல்வேறு சமூக தாக்கங்கள், அந்த காரணிகள் எந்த அளவுக்கு இதை ரசிகர்களிடம் எதிரொலிக்குது, ரசிகர்களுடைய இது அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்குது, இதை எப்படி பகுத்து புரிந்து கொள்ளணுங்கிற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நண்பர்களுக்கும் நம்ம சேனலை அறிமுகப்படுத்துங்க. நன்றி.